ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் எனக்கு தெரியும், எதை பேசணும் தெரியும். அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் கென்னடி சொன்னார், என் நாடு பொருளாதார வளர்ச்சி பற்றி இருப்பதற்கு எதுவென்றால் நெடுஞ்சாலையின் பங்கு அதிகம் என்று சொன்னான் ஜான் கென்னடி. சாலைகள் தான் மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்த ஆதாரமாக திகழ்கிறது. இன்று இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்க என்று சொன்னால் அது நெடுஞ்சாலைத்துறையுடைய பங்கு என்பது அதிகம். எங்கள் தலைவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த பொழுதுதான் திராவிட மாடல் ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு முக்கியத்துவம் தந்து 67,211 கிலோமீட்டர் நீளம் சாலை பராமரிக்கப்பட்டது. 36 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 35 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. விபத்தை குறைப்பதற்காக 2638 இடங்களும் பிளாக் ஸ்பாட் 415 இடங்களும் கண்டறியப்பட்டு மேம்படுத்தப்பட்டன. 18/11/2002 சாலை விபத்துகளை ஏற்படுத்த உயிர் சேதத்தை குறைப்பதற்கு இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாக்கும் திட்டத்தை கொண்டு வந்தோம். கிராம பகுதியில் அதிகமான தரைப்பாலங்களை, அதாவது குறிப்பாக 1166 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலமாக ஆக்கினோம். கோவையில் 1791 மதிப்பீட்டில் 10.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாலம் அமைத்து விஞ்ஞானி ஜிடி நாயுடைய பெயரை குறிச்சிட்டிருக்கிறோம். மதுரை சிவகங்கை மாவட்டங்களை இணைக்க 1.33 கிலோமீட்டர் மேம்பாலம் கட்டுவதற்கு அதற்கு வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, குமரையில் ஐயன் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்த சிலையும் இல்லத்தையும் இணைக்கிற கடல் நடுவே அதிக கண்ணாடி அறை பாலம் கட்டப்பட்டு 30/12/2002 அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய நிர்வாக சீர்திருத்தம் என்ற பெயரில் ஒன்றிய அரசுக்கு இணையாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் ஒன்று 7/3/2002 ஆளுநர் ஒப்புதலுடன் சட்டப்படி இதே மாவட்டத்தில் சட்டத்தை நிறைவேற்றி துவக்கப்பட்டது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 புதிய மண்டலம் உருவாக்கப்பட்டது. தரமான சாலைகளை அமைப்ப 10 தரக்கட்டுப்பாடு கோட்ட பொறியாளர் குழு அமைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இந்த விபத்து இல்லாத மாநிலம் என்ற ஒரு இலக்கை அடைவதற்காக நம்ம சாலை என்ற புதிய செயலியை உருவாக்கி 1/11/2023 அன்று மாண்புமிகு அன்றைய துணை முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவருடைய திருக்கரத்தால் அந்த செயலியை நாங்கள் இந்த மாநிலத்தில் தொடக்கி வைத்தோம். அதன் மூலமாக 13,300 புகார்கள் பெறப்பட்டு பள்ளமில்லா சாலைகள் என்ற சீர் செய்யப்பட்டு பொதுமக்களுடைய நற்பெயரை இந்த துறை பெற்றுக் கொண்டிருப்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தவரைக்கும் 2002 முதலாக இன்டர்னல் ஆடிட் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தோம். ஏன்னா அது ஒரு ஆண்டு பூரா என்ன நடக்குது, என்ன டெண்டர் நடக்குது, என்ன சமாச்சாரம் தெரியாதுன்ற நிலைமையே இருந்தது ஒரு காலத்தில். ஏன்னா எம்புக்கெல்லாம் எடுத்து கட்டி போட்டுருவாங்க, நாமளே தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலையை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இன்டர்னல் ஆடிட் என்ற முறையை கொண்டு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை டிவிஷனல் லெவலில் போய் இதெல்லாம் ஆடிட் பண்ணி அது அரசாங்கத்திற்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது போன்ற பணிகளை நாங்கள் செஞ்சோம். 2021 வரையில் இந்த துறையில் 1074 பேர் தான் ஒப்பந்தாரர்கள் இருந்தார்கள். ஏன்னா போட்டியை அதிகமாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் புதியதாக 2020 ஆண்டு வரை புதியதாக இந்த ஆட்சி பொறுப்பேற்று 1255 புதிய ஒப்பந்தாரர்களை பதிவு செய்யப்பட்டு ஒப்பந்த பணிகளுடைய விதிகளுக்கு உட்பட்டு சாலைகள் எல்லாம் அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டது என்பது வரலாறு. பாலங்கள் ஆய்வு செய்வதற்காக, அது உறுதித்தன்மையை கண்டறிவதற்காக பாலங்கள் சிறப்பு ஆய்வு அலகு என்று ஒன்று தொடங்கப்பட்டது. 22 மாவட்டங்களில் என்னுடைய தலைமையில் கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை இந்த துறைகள்லாம் வைத்து விழிப்புணர்வை உருவாவதற்காக ஏற்பாடு செஞ்சோம். கும்பகோணம், அறந்தாங்கி, கோவில்பட்டு 3 புதிய கோட்டங்களை துவக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா சாலை என்று சொல்லப்படுகிற தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 621 கோடி மதிப்பீட்டில் 4 வழி உயர்மட்ட பாலம் கட்டப்படுகிறது. இது உலகத்திலேயே மெட்ரோ ரயில் இருக்கிறது பார், இந்த மெட்ரோ சுரங்கப்பாதைக்கு கீழே போகிற போது மேலே பாலம் போகிறது உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. இந்த டிசைனை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடுடைய நெடுஞ்சாலைத்துறையுடைய பொறியாளர்கள். ஏன்னா நம்ம பொறியாளர் எப்படி திறமையானது நாட்டுக்கு தெரியணும். நம்முடைய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்த பொறியாளர்கள்
நம்முடைய சென்னையில் இருக்கிற ஐஐடி சென்னை, அதோடு மட்டுமல்ல அதற்கு இன்னொன்று. மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் அமைச்சராக இருந்தபோது மானிய கோரிக்கைகளுக்கு என்ன பதில் சொல்லணும், அப்படி அதே நினைவோடு வந்து நீங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் அரசினுடைய அமைச்சரை போல விளக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இருக்கிற மானிய கோரிக்கையின் மீது உங்கள் கருத்துக்களை நீங்கள் விரைவாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லி அதை முடிச்சிடுறேன். நம்ம பெருமை நம்ம பேசி ஆகணுமே. நம்ம இன்ஜினியர்களை பற்றி தானே சொல்கிறேன். நம்ம இன்ஜினியர் தான் அங்கே, அந்த இன்ஜினியர் தான் இங்கே. சென்னை ஐஐடி, நிப்பான் கோய் என்கிற 3 நிறுவனம் ஒன்றாக இணைந்து தான் அந்த டிசைனை செஞ்சாங்க. அதுக்கு இன்னைக்கு என்ன நம்ம பெருமைன்னா, ஜப்பான் டோக்கியோ மெரைன் என்கிற நிறுவனம் சர்வதேச விருதை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதான் இதில் இருக்கிற ஒரு சிறப்பு. அந்த அளவுக்கு அது சிறப்பாக செய்திருக்கிறோம். பொதுவாக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கண்டினியூ பண்ணுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசு ஒப்பந்தங்கள் மதிப்பீடு என்பது முக்கியமானது. அரசு ஒப்பந்தங்களே மதிப்பீடு என்பது முக்கியமானது. மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் ஒப்பந்தங்கள் கோரப்படுகிறது. மதிப்பீடுகள் தயார் செய்ய அடிப்படையாக SOR, அதாவது ஷெட்யூல் ஆஃப் ரேட், அதில் தான் பயன்படுத்த வேண்டும். இதற்கான அரசு ஆணை என்பது 25/4/1947 அப்பதான் முத ஆரம்பிக்கிறாங்க இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிறது. 17/11/1997 இரண்டாவது ஆணை, மூன்றாவது ஆணை 14/3/2004 மூன்றாவது ஆணை. ஆக தமிழ்நாட்டில் 3 இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற ஆணை போடப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற இந்த ஆணைகள் சம்பந்தப்பட்டதான் இந்த 3 வேல்யூம், 1, 2, 3. இந்த வேல்யூம் தான் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்கிற இந்த வேல்யூம். இந்த வேலையை வைத்துக்கொண்டு, இந்த வேல்யூத்தை வைத்துக்கொண்டு தான் யாராக இருந்தாலும் ஒரு துறையில் இதன் மூலமாக நம்ம செய்ய முடியும். இந்த ஆணைய தயாரிக்கும் குழுவில் நிதித்துறையினுடைய செயலாளர் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற IAS அதிகாரி, அதோடு மட்டுமல்ல பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை, தமிழ்நாடு நகர்ப்புறத்துறை, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், வீட்டு வசதித்துறை, வனத்துறை, காவலர் வீட்டு வசதி கழகம், தோட்டக்கலைத்துறை, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் ஆகிய துறைகளுடைய தலைமை பொறியாளர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்படுகிற பிரதிநிதிகள் தான் இந்த SRO என்பதை தயாரிக்கிற குழுவாக இருந்து இதை தயாரிக்கிறார்கள். இதை தயாரித்து பெறும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது போகும். போன அந்த அடிப்படையில் தான் திட்டங்களை மதிப்பீடு செய்வார்கள். இதற்கு எப்படி ரேட் ஆஃப் அந்த கால்குலேஷன் பண்றாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய எஃகு உற்பத்தியினுடைய நிறுவனத்தினுடைய ஸ்டீல் விலை, நம்முடைய தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தினுடைய சிமெண்டினுடைய விலை, தொழிலாளர் நலத்துறை சார்பாக நிர்ணயிக்கப்படும் ஊதிய விகிதங்கள், ஆள் கூலி, அதோடு மட்டுமல்ல ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது மணல் இவைகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ எம்சான் இருக்கிறதோ அவர் பில்லெல்லாம் வாங்கி சம்மரி பண்ணி இந்த கூட்டம் தான் முதலாக இந்த SRO என்கிற ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பதை தயார் செய்து அதை பொதுப்பணித்துறையின் சார்பாக வெளியிடுகிறார்கள். அந்த துறையினுடைய செயலரை வைத்து வெளியிடுகிற பொழுது அதுதான் எல்லா துறைக்கும் போய் இந்த எஸ்டிமேட் எல்லாம் தயார் செய்கிறார்கள். நான் இதற்கு சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய பதிலுரையிலே பேசுகிற பொழுது நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். முதலாக முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, உரையை நாம் முழுமையும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த உரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். திடீரென்று பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் பேசிய முழு பேச்சு வச்சிருக்கிறேன், இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில் டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் கோட் பண்ணுறேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏற்றுறது போகிறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும் தெரியும். அவருக்கு அதிகாரிகள் அதாவது தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ, அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில் தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தையில் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல்களில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு
அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் இந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட்லாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் ஷெட்யூல் ஆபரேட் என்பது எப்படி தயார் செய்யப்படுகிறது? நாளைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நீங்க பிற்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே இப்படிதான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் தயார் பண்ணிட முடியாது, ஷெட்யூல் ஆபரேட்டர் நான் பண்ண முடியாது. இது காலாகாலமாக 1947 சுதந்திரம் இருந்த காலத்திலிருந்து ஷெட்யூல் ஆபரேட் என்பது அரசினுடைய கைடு மாதிரி, எல்லா துறைக்கும் இது கைடு மாதிரி. நான் எல்லா துறையும் சொல்லிட்டேன். நான் இதில் ஒன்றும் தவறான எதையும் நான் சொல்லவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.